திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 691, அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். புலவர் ஈற்றியனார் சோழ நாட்டில் புல்லாரி என்னும் ஊரில் வாழ்ந்தவர். கடைச்சங்க புலவர்களில் ஒருவர். ஆழ்ந்த புலமையும் அரச நீதியும் சொல்வன்மையும் மிக்கவர். இவரது சிறப்பை அறிந்த சோழ மன்னர் கோப்பெருஞ்சோழன் அவரை அழைத்து தனது அமைப்புலவர்களில் ஒருவராக தன்னுடன் இருக்குமாறு வேண்டினார். அதன்படி நற்குணங்கள் நிறைந்த மன்னனின் உயர்வு தாழ்வுகளை நன்குணர்ந்து அதற்கேற்ப அறிவுரைகளை கூறி வந்தார். கோப்பெருஞ்சோழனும் இவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். கோப்பெருஞ்சோழனின் நல்லியல்புகளுக்கு மாறாக அவரது இரு மகன்களும் தீய பழக்கங்களை பெற்றிருந்தனர். தந்தை இருக்கும் போதே தாங்கள் நாடாள துணிந்தனர். இதையறிந்த கோப்பெருஞ்சோழன் அவர்களிடம் அரசுரிமையை அளிக்க அஞ்சினார். இவர்களிடம் ஆட்சி ஒப்படைத்தால் நாட்டு மக்கள் பல இன்னல்களை அடைவார்கள் என்பதால் மகன்களின் விருப்பத்தை ஏற்க மறுத்தார். உடனே அவர்கள் பலரை துணையாக அமைத்துக் கொண்டு தந்தை மீதே படையெடுத்து நாட்டை கைப்பற்ற துணிந்தனர். இதனால் கோப்பெருஞ்சோழன் மிகுந்த சினம் கொண்டு பெரும் படையுடன் தன் மகன்கள் மீது போர் புரிய ஆயத்தமானார். குடிமக்கள் நலம் காக்க கோப்பெருஞ்சோழன் எடுத்த முடிவு நல்லது என்றாலும் கோப்பெருஞ்சோழன் பெற்றெடுத்த மக்களையே பகைவராக கொண்டான் என்ற குன்றா பழி வந்து நிற்குமே நஞ்சினார் புலவர் ஈற்றியனார். உடனே அரசனை நல்வழிப்படுத்த விரும்பினார். கோப்பெருஞ்சோழனிடம், அரசே, உம்மோடு பகை கொண்டு போரிட வந்து நிற்கும் அவர்கள் பாண்டியர் குடியிலோ சேரர் குடியிலோ வந்தவர்கள் அல்லல். நீ பெற்றெடுத்த உன் மக்கள். உமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு உரிமையுடையவர்கள். அவர்களை வென்றபின் யாருக்கு இந்த நாட்டை தரப்போகிறீர்கள்? போரில் தன் மக்களையே கொன்றான் சோழன் என்ற உலகம் உங்களை பழிக்கும். போரில் வென்றாலும் பழிதான், தோற்றாலும் பழிதான் என்று அறிவுரையினை அழகாக எடுத்துக் கூறினார். புலவர் கூறிய புன்னுரையை கேட்ட கோப்பெருஞ்சோழன் போர் புரியும் எண்ணத்தையே கைவிட்டார். அரசரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரிடம் மிகவும் நெருங்காமலும் விட்டு விலகாமலும் நெருப்பில் குளிர்காய்கின்றவர் போல இருக்க வேண்டும் என்பதை அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மிகவும் அணுகாதிருப்பது நன்று, அணுகிய பின் அகலாதிருப்பது மிக நன்று.